Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாக்லேட் கேக். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ingredients பார்த்துக்கலாம். வீட் ஃப்ளோர் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்துர்க்கேன். அப்புறம் sugar 1/2 கப் எடுத்துக்கலாம் அதே கப்ல. அப்புறம் கோகோ பவுடர் வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் condensed milk 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஆயில் 1/2 கப், refined oil எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து 2 எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த சுகரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக் ஆட் பண்ணிருங்க. அப்புறம் சுகர் வந்து நான் 1/2 கப் எடுத்துர்க்கேன். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொக்கோ பவுடர், அப்புறம் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வந்து கட்டியில் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இது பண்ணிக்கணும். அப்போ தான் கேக் நல்லா வரும். இப்போ இந்த மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு அதுலேயே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு போட்டு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். இதை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 1/2 hour நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது பேக் ஆகட்டும். நம்ம இப்போ வந்து சாக்லேட் ரோஸ்டிங் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். மில்க்மேடு கூட வந்து கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி இது பண்ணி பாருங்கள். இப்போ ஒட்டாமல் வந்தால் தான் நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டை எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே வந்து நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சைடில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஜெம்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டுருங்க. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.